அசல் சம்பவம் நடந்து 10 மாதத்துக்கு மேலே ஆகி இப்போ அடுத்த ஜூலை மாதம் வந்து விஜய் இங்கே வரதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சுங்க. அந்த மிகப்பெரிய சம்பவம் நடந்தப்ப இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் முதலமைச்சர் முதல் இங்கே தான் வந்து பார்த்துருக்கோம். அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி அரசாங்கம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, போக முடியல, வர முடியலன்னு சொன்னீங்க, போய் மக்களை சந்திக்க முடியலன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் தான் முதலமைச்சர், இப்போ நீங்கள் தான் உங்கள் அதிகாரம் கையில். இப்போ யாரை போய் முதல்ல பார்த்துருக்கணும்? நீங்கள் எப்படி நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கிறீங்க? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் உங்க எல்லாமே என்ன மாறுச்சு அப்படின்ற போது யாரை நீங்க பார்த்துருக்கணும்? அந்த எண்ணம் கூட உங்களுக்கு இல்லையா? எதுவுமே இல்லை. அப்ப அந்த உயிர் போனதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியல. இப்போ எதுக்கு கரூர் வர போறாருன்னா பல முடிஞ்சு போச்சு, ரிசைன் பண்ணிட்டாரு, அடுத்த இடைத்தேர்தலுக்கு வரணும், வர்றது மாதிரி கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதுக்கு தான் முதலமைச்சர், வேற எதுவும் இல்லை. இதுதான் அரசாங்கம். பொய்க்கால் குதிரை அரசாங்கம் எடப்பாடியை சொல்லிட்டு இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு மனசாட்சி வேண்டாம்? ஒரு எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு தான் நீங்க குற்றம் சொன்னீங்களா, அந்த ஆளுங்கட்சி செயலின்னு சொன்னீங்கல்ல. அப்ப அந்த ஆளுங்கட்சி செயலின்ற போது நீங்க யார் உட்காந்துருக்கீங்க? அதனாலதான் நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. அப்ப உங்க மனங்கள் எதை நோக்கி இருந்திருக்கணும்? எடுத்த உடனே நீங்க செய்த முதல் காரியம் அந்த குடும்பங்கள் இருந்தாங்களா அவங்க வந்து பார்த்தா தான் இருக்கணும். இன்னைக்கு இருக்கு வரலையே, இப்ப அடுத்த வாரம் வராங்க, 10 நாள் வரான்னு சொல்றாங்க. எதுக்காக வராங்க? அவ்வளவு இடத்துல வரப்போகுது வர்றதுனால இவர் பெரிய வித்தியாசமான அரசியல்வாதி தன்னை பாப்புலர் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தாரு. இன்னைக்கு அவரும் ஒரு சாதாரண அரசியல்வாதி தெரியுது. எப்படி இருக்கிற கட்சிக்காரர்களை தூக்கி அடுத்த கட்சியை உடைச்சு அடுத்த எம்எல்ஏ தூக்கி போயிட்டு அப்ப இவர் வித்தியாசத்தை காட்டு மாற்றத்தை நாம் சொன்னா என்ன விஷயம் இருக்கும்? இதுதான் வித்தியாசம். இதுதான் இருக்கு. இந்த காலம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். மக்கள் ஏதோ ஒரு மாலையில வாக்களிச்சுட்டாங்க, போயிடுச்சு. இது எல்லாமே காலம் போக போக நிச்சயமாக உணர்த்தும். அன்னைக்கு மக்களுக்கு தெரியும் எந்த இயக்கம் சிறந்தது, இப்படி ஒரு இழந்த ஒரு மிகப்பெரிய தலைவரை நம்ம வந்து முதலமைச்சராக விட்டுருக்கோங்கிற விஷயம் எல்லாம் காலம் பதில் சொல்லும். காலம் நிச்சயமாக அதுக்கான தெரியும். இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே அறிவார்ந்த ஒரு யார் உட்கார்ந்துருக்காருன்னா முதலமைச்சரை பாருங்க, எதிர்கட்சி தலைவர் பாருங்க, எங்க கட்சி தலைவர் பாருங்க. முதலமைச்சர் என்ன பேசுறாரு? அப்பா அவங்க டைலாக் விட்டுட்டு எதிர்கட்சி என்ன பேசுறாரு? வெளியில போயிட்டு யாரையும் அவங்க இவங்களை குடும்ப ரீதியா பேசிட்டு இருக்காரு. இது சட்டமன்றத்தில் பேசுற விஷயமா? சட்டமன்றத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் முல்லை இந்த பெரிய காவிரி இஷ்யூக்கா எவ்வளவு பேசிட்டு கொண்டு வந்த தீர்மானங்கள் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுல டைலூட் பண்ணி விட்டுறாங்க. இந்த விஷயம் எங்க அம்மா வந்து உருவாக்கி சட்ட போராட்டம் நடத்தி கொண்டு வந்த விஷயம், இது நீங்க விளையாட்டுக்குள்ள மாதிரி நடத்தி இந்த விஷயத்தை டைலூட் பண்றாங்க. இது ஒரு வாழ்வாதாரம், தமிழக மக்களோட ஒரு டெல்டா வரைக்கும் மக்களோட வாழ்ந்தாரம் இவரு சீரியஸா எங்க தலைவர் பேசிட்டு இருக்காரு. இது 2 பேருமே சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டு உட்காந்துருக்காங்க. இப்ப மக்கள் என்ன நினைப்பட்டு சட்டமன்றத்திலேயே அதிக அனுபவம் வாய்ந்து அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சு இந்த சட்டமன்றத்திலேயே ஒரு கடந்த காலங்கள் அனுபவத்தின் மூலம் செய்யக்கூடிய ஒரே தகுதி உள்ள தலைவராக எடப்பாடி இருக்காரு. விவாதங்கள் நடந்துட்டு சட்டமன்றங்கள் விவாதங்கள் இது எல்லாமே வேறு திசையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆக இந்த அரசாங்கம் வந்து எப்படி இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏ தூக்குறம் பண்ணணும் போயிட்டு இருக்கோம், அது எல்லாமே காலங்கள் பதில் சொல்றேன். தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து சொல்லிட்டே இருக்காரு, எங்களுக்கும் திமுக போட்டி அதிக நாங்கள் பொருட்படுத்தவே இல்லை. இதெல்லாம் ஒரு விபத்தில் நடந்தது. ஏன்னா அவருக்கே நம்பிக்கை இல்லை. அவர் என்னை கோயில் போக ஆரம்பிச்சாரு, எக்ஸிட் போல் ஒப்பீனியன் வந்த பிரச்சனை கோயில் போக ஆரம்பிச்சாரு. அவர் நம்பிக்கை இருந்தா முன்னாடி நீ கோயிலுக்கு போயிருப்பல, கோயிலா போனார்ல, எதுக்காக கோயில் போனாரு? அவரு என்ன விளையாட்டுக்குள்ள மாதிரி தான் வேலை பார்த்தாரு. நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, நீங்க 2000 கொடுக்குறீங்க, நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன் உதவிக்காக. நீங்க பஸ்ஸுக்கு சிலிண்டர் 3 சிலிண்டர் கொடுக்குறீங்க, நான் 6 சிலிண்டர் கொடுக்குறேன். நீங்க பஸ் ஆண்கள் கொடுறீங்க, நான் தமிழ்நாடு பெண்கள் ஃப்ரீயா விடுறாங்க. ஏன்னா நான் ஆட்சிக்கு வரப்போறது இல்லை. நான் சொன்னா என்ன சொல்லாட்டியா? அதுக்குதான் சொன்னது. இன்னைக்கு விபத்தில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்ப இதை செயல்படுத்தணும் என்ன பண்ணுங்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஆனா இது வந்து காலங்கள் போகப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எத்தனையோ இந்த சமுதாயம் பார்த்தாச்சு, இந்த ஊர் பார்த்தாச்சு. அதற்கான விலைகளை இனி சந்திக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு அனுபவப்பட்ட தலைவர்கள், ஒரு நாட்டை ஆண்டவர்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு உள்ளாட்சியிலிருந்து போய் வரிசையா போய் ஒரு அறிவார்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் இருந்து நடக்கிற காலம் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். இன்னைக்கெல்லாம் 2 மாத காலம் ஆகி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு முக்கிய விஷயமே எதுவுமே நடக்கல. அப்ப இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் 6 மாத காலம் போகட்டும். இந்த அரசாங்கத்தை பத்தியான முழு விஷயங்களும் மக்கள் தெரிந்து கொள்வாங்க.